தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் வருடங்கள்ல 38வது வருடமான குரோதி வருடம் முடிஞ்சு 39வது வருடமான விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. இந்த விசுவாவசு வருடம் அப்படிங்கிறது மேச லக்கணத்துல பிறகுது. அதாவது ஆங்கிலத்துக்கு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி. இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது விசுவாவசு அப்படின்னாலே நேர்மை, செல்வம், தயால குணம் இதை குறிக்கக்கூடிய வருடம். அப்ப நேர்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பலாபலன்களையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்க போகுது. இந்த வருடங்களோட கிரக நிகழ்வுகள், ராசி மாற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மேச ராசியில உச்சமடைவார். செவ்வாய் கடகராசியில நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமடைகிறார். சுக்கிரன் மீனராசியில உச்சமடைகிறார். 2 கிரகங்கள் உச்சம், 2 கிரகங்கள் நீசம். அப்படிதான் இந்த வருடம் அப்படிங்கிறது பிறக்குது. குரு பகவான் ரிஷபராசியில இருக்காரு. சித்திர மாசம் 31ஆம் தேதி மிதன ராசிக்கு போறார். சனி பகவான் மீன ராசியில இருக்கார், பயிற்சி ஆயிட்டார் வருடம் தொடங்கறதுக்கு முன்னாடியே. அது மாதிரி சர்ப்ப கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு, விஷப்பாம்பு ராகு மீனராசியில இருக்கு. வைகாசி மாசம் 4ஆம் தேதி, அதாவது குரு பகவான் பயிற்சியாகி அடுத்த 4 நாள்ல மீனராசியிலிருந்து ராகு கும்பராசிக்கு போறார். விஷமற்ற பாம்பு கேது கன்னிராசியிலிருந்து வைகாசி 4ஆம் தேதி அதே நேரத்துல சிம்மராசிக்கு போறாரு. இந்த கிரகங்களோட ராசி மாற்றம், இந்த கிரகங்களோட உச்சம் நீசம், இந்த கிரகங்களோட பார்வை இந்த விசுவாவசு வருடத்துல உங்களோட ராசிக்கு என்னத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மறுபடியும் நேயர்கள் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அற்புதமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையிலேயே நீங்க இது மாதிரி ஒரு நல்ல நேரம் அப்படிங்கிறத பார்த்திருக்கவே மாட்டீங்க. என்ன ஜோசியரை நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்மராசிக்குள்ளேயே குரு இருக்கார். 10 ரூபா பெருசா நம்மளால பிரட்ட முடியல. ஒரு கடன் இருக்கு, அடைக்கலாம் அப்படின்னா கூட அடைக்க முடியல. ஏதோ சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை போகுது. பெருசா ஒன்னும் செட்டில் ஆக முடியலையே. இருக்கிற கடனை கூட வட்டியை தான் கட்ட முடியுதே ஒழிய கடனை அடைக்க முடியலையே. என்ன பண்றது, ஏது பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த விசுவாவசு வருடம் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல வரார். புதமான அமைப்பு. யாரு? சனி பகவான் உங்களோட ராசி அதிபதி. சுக்கிர பகவானுக்கு நெருங்கிய நண்பர். அப்ப நண்பனுக்கு நல்ல இடத்துல இருக்கும்போது யாராவது கெடுதல் செய்வாங்களா? சனி வாரி கொடுக்க போறார் உங்களோட ராசிக்கு. ஆனா குரு சித்திர மாசம் 31ஆம் தேதி இந்த விசுவாவசு வருஷம் பிறந்து ஒரு மாசம் சித்திரைய பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த வெயில கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு மேல டாப் கீரை போட்டு தூக்க போற ராசி அப்படின்னா உங்களோட சொந்த ராசியான ரிஷப ராசி. எதனால இதை சொல்றேன்னா, குரு பகவான் 2வது வீட்டுக்கு வரார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு. பாத்துங்க, லாபத்தை கொடுக்கக்கூடிய 11ல சனி பகவான், தனத்தை கொடுக்கக்கூடிய 2ல குரு பகவான். 2 கிரகங்களும் சேர்ந்து கொடுத்தது அப்படின்னா எப்படி அந்த அமைப்பு இருக்கும் பாருங்க. நல்ல வேலையா சர்ப்ப கிரகங்கள் ஏதாவது இதை கெடுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை. உங்களோட ராசிக்கு லாப வீட்டுல ராகுவும் இருக்காரு. அதாவது வைகாசி மாசம் 4ஆம் தேதி ராகு 10வது வீட்டுக்கு போறார், தொழில்ஸ்தானத்துக்கு போறார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 10ல ஒரு பாவி இருக்கணும் அப்படின்னு. இந்த நவ கிரகங்கள்லயே பெரிய பாவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு தான். விஷ பாம்பு அவரு. அப்பேற்பட்ட பாவி 10ஆம் இடத்துல அமைகிறார். 10ல ஒரு பாவி இருக்கணும், கரெக்டான நேரத்துல போய் 10ல இருக்காரு. அப்படிங்கிறப்ப இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய உச்சத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பொதுவா சனி லாப வீட்டுக்கு வரார் அப்படின்னாலே உங்களோட சொந்த தொழில், சொந்த வேலை அப்படிங்கிறத தன்னிறைவு அடைய வச்சிருவாரு. ஒரு வேலையில இருப்போம், எனக்கு இந்த வேலையே பிடிக்கல, போய் என்ன வேற வழி இல்லாம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலையே செட் ஆகல அப்படின்னு சலிச்சுக்கிட்டே வேலை செய்வாங்க பாத்தீங்களா. அவங்களுக்கெல்லாம் மனம் போல இஷ்டப்பட்ட மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறத கொடுப்பாரு. இந்த வேலை எனக்கு பிடிக்கல, வேற நல்ல வேலை வந்தா விட்டுருவோம் அப்படிங்கிறப்ப நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நல்ல வேலை, நல்ல சம்பளத்தோட, நல்ல உச்ச கௌரவத்தோட உங்களுக்கு அந்த வேலையை அமைச்சு கொடுப்பார் சனி.
அதனால நான் ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யறேன்னு 4 பேர்த்திட்ட நீங்க சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே ஆச்சரியப்படுவாங்க, பரவாயில்லையா நல்லா செட்டில் ஆயிட்டான் அவன் அப்படின்னு. நம்மள உதாசீனப்படுத்தின சொந்தங்கள் எல்லாம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத சனி கொடுப்பாரு. அது மாதிரி கடன் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில், வீடு கட்டினதுல கடன், கல்யாணம் பண்ணதுல கடன், தேவையில்லாம கொஞ்ச நாள் சும்மா உட்காந்து தின்னுவிட்டேன், தேவையில்லாத வெட்டியா ஊர் சுத்தி விட்டேன், அதால கொஞ்சம் கடன் வந்துருச்சு. இப்படி இருந்த நிலைமெல்லாம் மாறி நம்ம கடனை அடைச்சு கௌரவத்தோட வாழ வைப்பார் சனி. அதுதான் ரொம்ப முக்கியம். கடனை அடைக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கௌரவத்தையும் உண்டாகி கொடுப்பார். யார் முன்னாடி நாம இலக்காரமா தெரிஞ்சோமோ அவங்க முன்னாடி நாம இப்ப ஒரு விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கறத அடையக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுப்பாரு. அது மாதிரி தொழில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மூடி கிடந்த தொழில் கூட மறுபடி திறப்பு விழா பண்ணலாம். என்னடா பூட்டின கடையில பூவா தொங்குதும்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். எந்த தொழில்ல நாம காசை விட்டோமோ அதே தொழில திரும்ப நாம விஸ்வரூபம் எடுக்கலாம். பரவாயில்ல, கடையை ஒண்ணு ஆரம்பிச்சான், பூட்டி போட்டான், என்னத்த வேலை செஞ்சானோ, ஏதோ தொழில் பண்றேன்ட்டு எங்கேயோ வெளியூர் போனான், மறுபடியும் சும்மா வந்து நிக்கிறான் அப்படின்னு நம்மள ஏளனம் பேசினவங்க எல்லாம் நம்ம கார்ல இறங்குறத பார்த்துட்டு மூக்கு மேல விரல வைக்கணும். அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அப்படிங்கறத சனி கொடுப்பாரு. குரு பகவானும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருக்கார், காசு கொடுப்பார், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுப்பார், வேலை கொடுத்தவங்களுக்கு உயர் பதவியை கொடுப்பார், நல்ல சம்பளத்தை கொடுப்பார். அது மாதிரி குடும்ப உறுப்பினர்கள்ல உங்களோட பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். எதா இருந்தாலும் உங்களை கலக்காம யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அது தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், நம்மளோட வயதுல மூத்தவங்களா இருந்தாலும் சரி, அவர் ஒரு வார்த்தை கேட்டுக்கப்பா, அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மேல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உச்சத்துல போய் இருக்கும். அது மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. சில பேருக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழல் கூட வந்திருக்கும். இனிமே அந்த பிரச்சனை அப்படிங்கிறது வராது. அது மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6, 8, 10 இந்த 3 வீட்டுல விழுவுது. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். கடன், பகை, நோய், எதிரிகள் இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறார். அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் முடியும் போது இந்த ஒரு வருடத்துக்குள்ள ஒத்த ரூபா கூட எனக்கு கடன் இல்லை அப்படின்னு நீங்க மொத்த கடனையும் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏகப்பட்ட நகை பேங்க்ல கிடக்கு, எல்லாத்தையும் மூட்டு வீட்டுக்கு கூட்டு போட்டு பார்த்துடலாம் நம்ம. அது மாதிரி வெளியில கடன் வாங்கியிருந்தாலும் எல்லாத்தையும் அடைச்சிவிட்டு நிம்மதியா இருக்கலாம். பாமா சம்பாதிச்சு வட்டி கட்டியே மாளலை அப்படின்னவங்க கூட ஒன்னும் இல்லடா எனக்கு கடை, நான் சம்பாதிச்சா நிம்மதியா இருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பை ஒரு 6 மாசத்துக்குள்ளேயே கொடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி உடம்புல நோய் நொடி எதுவும் பாதிக்காது. ஏதோ சாதாரண காய்ச்சல், சளி, ஜுரம் 200 செலவாச்சு 300 செலவாச்சு, ஒரு அரசாஸ்திரிக்கு போன சரியா போச்சு, இந்த நிலைமையிலேயே முடிஞ்சிடும். நீங்க பெருசா உடல் பிணிகள் அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. இது மாதிரி எதிராளிகள் இருக்க மாட்டாங்க. உங்களை எதிர்த்தவனுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்க, அப்படி ஒரு அமைப்பு. அது மாதிரி 8ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால எதிர்காலத்தை பத்தின பயம் அப்படிங்கிறது நீங்கும். என்னடா பண்றது, இவ்வளவு கடன் இருக்க, இந்த செலவு இருக்க, பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமே, பீஸ் கட்டணுமே, பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணி பிழைக்க போகுது, இப்படி எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு தூங்காம கிடந்தவங்க எல்லாத்துக்குமே நிம்மதியான உறக்கம் அப்படிங்கறத கொடுப்பார். மன உளைச்சல் எதுவும் இல்லாம உங்களை காப்பாத்துவாரு. நீ நல்லாதான் இருக்க, உனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே நம்பக்கூடிய அளவுக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது மாத்தம். அந்த வகையில நிம்மதியான உறக்கம், மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். 10ஆம் இடத்துலயும் குரு பார்வை இருக்கு. தொழில் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூட்டின கடையில பூவா தொங்குது அப்படிங்கிற மாதிரி முடங்கி கிடந்த தொழில் கூட இப்ப விஸ்வரூபம் எடுக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவாங்க. தொழில்ல புதுசா ஏதாவது செய்யலாமான்னு யோசிச்சு அதை செய்யவும் தொடங்கிடுவீங்க. அப்படிப்பட்ட யோக அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. ராகு 10ஆம் இடத்துல இருக்கார், அவர் மேல குரு பார்வை விழுது. 10ல ஒரு பாவி இருக்கணும். தொழில் வீட்டுல ராகு இருக்காருங்கிறப்ப ராகு ஒரு விஷப்பாம்பு. அப்படி பாம்பு எப்படி விஷப்பாம்பு படம் எடுத்து சீரினா பக்கத்துல எவனும் இருக்க முடியாது. அது மாதிரி உங்களோட தொழில் போட்டியாளர்கள் உங்க கிட்டக்கே நிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில கிடைக்கும். இது சரியா பயன்படுத்திட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகலாம். கேதுவோட நிலை அப்படிங்கிறது சுமார் என்ன, கேது சுகஸ்தானத்துல இருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, அப்பப்ப 1000, 500, 200, 300 ஆஸ்பத்திரி கொடுக்குற மாதிரி இருக்கும், சரியாயிடும்னு. அந்த பிரச்சனையை கொடுக்குறவரே கேதுதான். அது மாதிரி தாயாருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனையை கொடுப்பாரு. சில பேருக்கு தாயார் பிரிஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, தற்காலிகமாவோ இல்ல நிரந்தரமாவோ. என்ன ஜோசியரை எப்படி சொல்றீங்க அப்படின்னு என் மேல குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அமைப்பு அப்படிங்கிறது அப்படி இருக்கு. சுயஜாதகத்துல வலு இல்லை, கேது ஒரு சுமாரான அமைப்புல இருக்கார் அப்படின்னா இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பரிகாரமா செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்துல சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு காலுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க.
காலுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வண்ண நிற போர்வையை தானமா கொடுங்க. இதை செஞ்சீங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாம மீண்டு வந்துடலாம். மற்றபடி இந்த விசுவாவசு வருடத்துல கிரக பயிற்சிகளும் சரி, கிரக நிலைகளும் சரி, கிரகங்களோட பார்வையும் சரி, எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. சனியோட பார்வை உங்களோட ராசியில இருக்கு அப்படிங்கறதால யாரையும் கெடுக்கணும், யாரையும் நமக்கு போட்டியா நினைக்கிறது, பொறாமையா நினைக்கிறது அப்படி இல்லாம நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், நமக்கு வர்றது வரட்டும் அப்படிங்கிற மனநிலையோட நீங்க உழைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை கோடீஸ்வரரா மாத்தக்கூடிய வருஷமா இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.